போக்கோல இருந்து பார்த்தோம்னா அவங்களோட X சீரிஸ்ல X4 ப்ரோவை தொடர்ந்து இப்போ X5 ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். Snapdragon 778G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G மொபைல் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM வேரியன்ட், இதுலேயே 6GB RAM வேரியன்ட்டுமே இருக்கு. அண்ட் கூலிங்காக பார்த்தீங்க அப்படின்னா 12 லேயர் கிராஃபைட் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. பட் லாஸ்ட் டைம் X4 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல அது மிஸ் ஆகிறது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு. பட் அதை தாண்டி யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த குயிக் ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ கேம் பிளே பண்ணுறதுக்கு வாங்கலாமா அப்படின்னா கேம் பிளே பண்ணுறதுக்கும் சரி நார்மல் யூஸுக்கும் நல்ல ஒரு ப்ராசர் தான். என்ன ஒன்று இது கொஞ்சம் பழைய ப்ராசராக இருக்குது, மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை தவிர இன்னும் ஹைலைட் இருக்கு, குறையெல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. POCO X5 Pro 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அதே தான் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் டாப்பாக இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு பாட்டமில் மோஸ்ட்லி ஸ்பெக்கன் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. கலர் வேரியன்ட், ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றதையும் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப்ல பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது, பிரைஸ் என்ன அப்படின்ற மற்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஃபுல்லா மஞ்சள்னு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் பாக்ஸ்லயே வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் வந்து ஃபிளாட் டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்கூடிய கேஸோட போட்டு பார்த்தேன் நல்லா தான் ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள எடுத்தோடனே 67 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபிளாட்டான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. போக்கோ அப்படின்னாலே கேமரா பம்ப் வர ஏரியா மட்டும் ஃபினிஷிங்கா கொடுத்துட்டு மற்ற ஏரியாலாம் மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டா கிரேடியன்ட் ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கு. கொஞ்சம் இந்த பேட்டர்னை மாத்தினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதை தாண்டி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வேரியன்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு கிளாஸ் ஃபினிஷ்ல கிளாஸ் மாதிரி இருந்தாலும் பேக் சைட் பிளாஸ்டிக் தான், சைடு ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ரேஞ்சில் அப்படி தான் வரும். பட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 181 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசா வெயிட் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. வெயிட் பேலன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.9 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் கையில் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னாலுமே நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. பெசல்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 பக்கமே ரொம்ப மினிமம் பெசல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே ஃபீல் வந்து கிடைக்குது. டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லாட்டியும் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண அந்த கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கு. இந்த மொபைல் வாங்க போறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரீசன் இதோட டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். 6.67 inch ஃபுல் HD Plus AMOLED 10-bit டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், நல்ல ஒரு டீப் பிளாக், கான்ட்ராஸ்ட் லெவல் ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்பிளேவா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோடையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி HDR 10+ சப்போர்ட் தான் நார்மலாக கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம்லாம் நீங்கள் கண்டென்ட் வியூ பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 900 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோரில் விசிபிலிட்டி நல்லா இருக்கு. நான் டைரக்ட் சன்லைட்லேயும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் லைவா. ஸோ பார்க்கறதுக்கு டைரக்ட் சன்லைட்லேயும் ஐகான்ஸ்லாம் வியூ பண்ணுறதுக்கு பெட்டராகவே இருக்கு. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு வரும்போது 120 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 30 Hz, 60 Hz, 90 Hz, 120 Hz வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பேட்டரி கன்சப்ஷன் பெட்டரா இருக்கும். அண்ட் யூஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுக்குது நம்ம ஆட்டோ செட் பண்ணாலுமே. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் கேம் விளையாடும் போதும் சரி, மூவிஸ் பார்க்கும் போதும் சரி, நல்லாவே ஒரு பெட்டரான அவுட்புட் தான் கொடுக்குது டிஸ்பிளே. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 5G பேண்ட் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பேண்டுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதுல ஒரு குறையா தோன்ற விஷயம் ஹைபிரிட் சிம் ஸ்லாட்னாவது கொடுத்துருக்கலாம். இப்போ எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு நம்மளால போடவே முடியாது. இந்த மிட் ரேஞ்சில் லான்ச் பண்ற போன்ல எல்லாம் கொஞ்சம் SD கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். இன்னைக்கு இதை தூக்குவாங்க, நாளைக்கு 3.5 ADA ஜாக்க தூக்குவாங்க. பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூவல் ஸ்பீக்கர் செட்டப். ஸோ டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும். இதுக்காகவே செப்பரேட்டா ஒரு 4 ஹோல்ஸ் வந்து மேல போட்டிருக்காங்க. இயர் பீஸ்ல இருந்து ஒரு வழி கொடுத்துருப்பாங்க. ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு, நல்லா லவுடாவும் இருக்கு. பட் சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டர் மிஸ் பண்ணாம வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ராக் இருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டன்
பட்டனே வந்துட்டு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்போ தான் கொடுப்பாங்கன்னு நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழியாக மாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லலான்ட்டு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கையை வச்சவொன்னே அப்படியே அன்லாக் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு லோ லைட்டாக இருக்குன்னா கூட நல்லாவே குயிக்காக அன்லாக் ஆகுது. ஸோ இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கு IP53 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக தண்ணி எல்லாம் மேலே பட்டுறது அப்படின்னா லைட்டாக தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ரெட்மி நோட் 10ல ஃபேஸ் பண்ண ஒரு சில ப்ராப்ளமும் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்ளமே இருக்குது இவங்க OSல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா MIUI 14 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Android 13 அப்டேட்டோட தான் வருது. ஸோ இவங்க ப்ராமிஸாக கொடுக்குற அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த 2 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 12 போயிட்டு இருக்கு. அடுத்து 13, 14 அப்டேட் தான் வரும். நார்மலாக கொடுக்கும்போதே 13ஓட கொடுத்துருந்தாங்கன்னா 14, 15 அப்டேட் வந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்துட்டு ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் குறைய பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கங்கே ஆப் சஜஷன் பண்ணுறாங்க. அதில் ஆட்னே பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் வந்து ஆட்ஸை பார்க்க முடியுது. இது ஒரு குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் சிஸ்டம்லேயே டிஃபால்ட்டாக வரக்கூடிய OSல வர ஆப்ஸையுமே கூட நீங்கள் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கால்குலேட்டர்லாம் பெருசாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதையும் கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டக்கூடிய ஆப்ஸ் மட்டும் தான் வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்க முடியும். இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. OSஐ பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு சில பிரச்சனைகளை தவிர இந்த அன்இன்ஸ்டால் பண்ணுற விஷயம்லாம் நல்ல விஷயமா இருக்கு. ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலும் நிறைய ஃபீச்சர்ஸோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.45 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலுமே எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080p 60 fps இல்லை 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 108 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.9, சாம்சங்கோட ஐசோசெல் HM2 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த 108 மெகா பிக்சல் மோட் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஜூம் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு டீட்டெயில் கிடைக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து பிக்சல்ஸ் உடையாமல் பார்க்க முடியுது. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூவும் கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மூணாவதாக ஒரு கேமரா கொடுக்கணும். அதனால வந்து ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பேக் சைட் கேமராவில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 fpsலையும் 1080p 60 fps இல்லை 30 fpsல உங்களால் எடுத்துக்க முடியும். இதில் OIS சப்போர்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லைவாக நம்ம டெஸ்ட் பண்ண ரிசல்ட் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருங்க. 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 27 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 0 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் டைம் எடுத்தது. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 69 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ மொபைலோட பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1 டேக்கு மேலேயே வந்து பேட்டரி லைஃப் நின்னுது. ஃபைனலாக இந்த ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, என்னெல்லாம் குறைகள் இருக்குது அப்படின்றத இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. மீடியா கன்செப்ஷன் கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்ணுறவங்க கூட தாராளமாக இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. இந்த பக்கம் குறையா தோன்றது பார்த்தீங்க அப்படின்னா SD கார்டு ஸ்லாட் கொடுக்காம விட்டுருக்காங்க. அண்ட் குறிப்பாக ஆட்ஸ் அங்கங்கே வர்றது வந்து குறையா இருக்கு. இவங்க ப்ராமிஸாக கொடுக்குறேன்னு சொல்ற அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து டிவைஸ் கைக்கு வந்தனால எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் அப்படின்றது தெரியல. பட் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிராண்ட் கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரைஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லான்ச் பண்ண பழைய ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக அண்டர் 15K வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன். சில டைம் கம்மி பண்ணுறாங்க, ஒரு 2 நாள் ஏற்றி வைக்கிறாங்க. அது வந்துட்டு அப்படியே கிராஃப் மேலே கீழே போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டோலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.